ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாயா சீனுவுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதாவது நீ மட்டும் நாக்கால மூக்கை தொட்டுட்ட அப்படின்னா இன்றைக்கே நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மாயா சீனு கிட்ட சவால் விடுறாங்க. சீனுவும் அதை ட்ரை பண்ணுறாரு. அதை பார்த்த பார்வதியும் பத்மாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சீனுவை பார்த்து கேட்க, அப்போ தான் மாயா சொன்ன விஷயத்த பார்வதி கிட்டேயும் பத்மா கிட்டேயும் சொல்ல, உடனே இந்த விஷயத்தை செய்து அவளை வீட்டை விட்டு வெளியில் துரத்து அப்படின்னு சொல்ல, அதுதான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து போகிறாரு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கால் மூக்க தொடுறத பார்வதியும் பத்மாவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களாலேயே முடியலை. ஸோ அதே சமயம் சிவா மணி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் இப்படி செய்துட்டு இருக்கதை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா தெரியல நாக்கால மூக்க தொடுறோம் அப்படின்னு சொல்ல, இது பெரிய விஷயமா, நிறைய வேலை இருக்குது, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு, இந்த பக்கம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இப்போ பாருங்க நான் தொடுறேன் அப்படின்னு சொல்லி மணி ஒரு பக்கம் ட்ரை பண்ண, இன்னொரு பக்கம் சிவா ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் இவங்க 2 பேர்னாலையும் தொட முடியல. இதை பார்த்த ஜானகி, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாக்கால் மூக்க தொடுறோம் ஆனால் அதுதான் முடியலை அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஜானகி ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்த தனா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்டே கேட்க, அப்போ தான் நாக்கால் மூக்க தொடணும் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு அத்லெட், என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி தனா ஒரு பக்கம் ட்ரை பண்ண, அவங்களாலையும் முடியலை. ஸோ இதெல்லாம் பார்த்த தனாவுடைய பாட்டி, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரகுராமுடைய என்ட்ரி. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி செய்துட்டு இருக்கதை பார்த்தா ரகுராம், மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவரும் ரூமுக்கு போயிட்டு இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறாரு. அதை ஜானகி பார்க்குறாங்க. இருந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்ற மாதிரி இங்கே ரகுராம் ஒரு பக்கம் சமாளிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் சீனு ரூமில் ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால முடியலை. அதை பார்த்த மாயா, சீனு உன்னால் முடியலைல்ல, சரி நான் நாக்கால் மூக்க தொடுறேன், அப்போது நான் கேட்குற விஷயத்த உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, சரி நீ தொடு பார்க்கலான்னு சீனுவும் சொல்ல, இல்லை நீ இதுக்கு ஒத்துக்கோ அப்போ தான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு மாயாவும் சொல்ல, சரி என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ தான் எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்றாங்க. சரி என் நாக்கையே கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது மாயா சீனுடைய மூக்கை வந்து தொடுறாங்க. இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொன்னாலும் நான் நாக்கால் மூக்க தொடணும்னு தான் சொன்னேன், ஆனால் யாருடைய மூக்குன்னு சொல்லலைல்ல அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல நியாயத்தை கேட்க இங்கே சாருவை கூப்பிடுறாங்க. நான் ஒரு போட்டி வச்சேன், அந்த போட்டியில் நான் தான் ஜெயித்தவங்க கேட்டதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல சாருவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சீனுக்கிட்ட ஒரு கிஸ்ஸு கேட்டேன், ஆனால் கொடுக்க மாட்டேன்றான், நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க, நீங்களே பேசி தீர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சாருவும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இங்கே சீனு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு முத்தம் கொடுக்க வர்ற மாதிரி வந்துட்டு கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்துக்கு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. என்ன ஏதுன்னு கேட்டால், நான் முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாங்க. இந்த விஷயத்த பயங்கர கோவத்தோட சாரு பார்வதி கிட்டையும் பத்மா கிட்டையும் சொல்ல, சீனுடைய மனசை நீ எப்படியாவது மாற்று, மாயாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு ஸோ ஒன்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாருடைய மனசில் ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தனா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கதிர்கிட்ட, சாரு இந்த வீட்டுக்கு பெரிய ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கா, மாயாவுடைய வாழ்க்கையை கெடுக்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக நம்ம ஏதாவது செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு பிளானை வந்து போடுறாங்க. எனக்காக மாயா நிறைய கெட்ட பேர் எடுத்துகிட்டு இருக்கா, அவளுக்காக அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற ஏதாவது ஒன்று செய்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தனாவுக்கு தொடர்ந்து விக்கல் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் மாயா சீனு இவங்களுடைய ரொமான்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கதிர் தனா இவங்களுடைய ரொமான்ஸ் சீனோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.